சிலர் நினைப்பார்கள் இந்த கேன்சர் வந்து ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்கும். அதாவது பிரஸ்ட் கேன்சர் எனக்கு வேறண்டா இப்போ நாங்கள் ஸ்க்ரீனிங் செய்யும் கொண்டு கேட்டால் சிலர் சொல்கிறது எங்களோட குடும்பத்தில் அப்படி ஒரு இருக்கும் கேன்சர் இதே இல்லை என்று ஆனால் நீங்கள் பார்த்தீங்களா 10 பேர் எடுத்தால் 9 பேர் இந்த பிரஸ்ட் கேன்சர் வந்த ஆக்களில் அவைக்கு ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்கா. என்னிடமும் பலர் வந்து இதை சொல்லுகின்றனர், நாங்கள் எங்களுடைய கணவரை விட வேறு ஒருவரிடமும் நாங்கள் அவரிடம் படுக்கவில்லை என்றபடியால் நாங்கள் இந்த 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 ஸ்கிரீனிங்கை ஏன் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்கள் கேட்கின்றனர். கருப்பை கழுத்து இருக்கிற எல்லா பெண்களும் வாழ்க்கையில ஒரு தடையாவது வந்து யாரோ ஒரு ஹஸ்பண்டோட பார்ட்னரோட வந்து ஒரு தடையாவது இருந்தா கூட அவைக்கு வந்து வாரதுக்கான இன்ஃபெக்ஷன் வந்து கேன்சர் வரதுக்கான சான்ஸ் இருக்கு. அப்ப யாருக்கு செய்யணும்னா அந்த கருப்பை கழுத்து இருக்கிறார்கள், செர்விக்ஸ் இருக்கிறார்கள் எல்லாரும் செக்ஷுவலி வந்து ஒரு தடையாவது வந்து ஆக்டிவா இருந்தாக்கள் வந்து கட்டாயம் செய்யணும். இப்ப சில பேர் வந்து சொல்லுவீங்கன்னா நாங்க 5 வருஷமா வந்து ஹஸ்பண்டோட இல்லை அல்லது அன்பார்ச்சுனேட்லி ஹஸ்பண்ட் இறந்துட்டார். அப்ப அது அந்த டைம்ல வந்து இது கொஞ்சம் ஒரு சென்சிட்டிவான விஷயம், அதை அக்செப்ட் பண்றது. இது வந்து அவ 5 வருஷம் செக்ஷுவலி ஆக்டிவ் இல்லை, 1 வருஷம் ஆக்டிவ் இல்லைன்றது வந்து அங்க பிரச்சனை இல்லை. நீங்க சொன்ன மாதிரி அவ வாழ்க்கையில எப்பாவது ஒரு காலாவது ஆக்டிவா இருந்தாலும் அவைக்கு இப்ப தற்சமயம் சர்வீஸ் இருந்தா அதை கட்டாயம் இந்த கைட்லைன் இந்த ஸ்கிரீனிங்கை வந்து ஃபாலோ பண்ணணும். ஆஸ்திரேலிய வாழ் ஜாழ் பல்கலைக்கழக மருத்துவ பீட வைத்தியர்கள் வழங்கும் ஆரோக்கிய வாழ்வு நிகழ்ச்சி. உடல் உள்ள ஆரோக்கியம் சம்பந்தமான அன்றாட வாழ்வில் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் பற்றிய கலந்துரையாடல் நிகழ்ச்சி பிரதி வியாழக்கிழமைகளில் பிற்பகல் 6:30 மணியிலிருந்து 7:30 மணி வரை கேட்க தவறாதீர்கள். யாழ்ப்பாண பல்கலைக்கழக மருத்துவப்பட வைத்தியர்கள் வழங்குகிற தகவல் சஞ்சிகை உரையாடல் நிகழ்ச்சி. இன்று நாங்கள் கொடிய நோய்களை வருமுன் காப்போம் என்ற தலைப்பில் புற்றுநோய் சார்ந்த சில நோய்களை பற்றிய உரையாடலை செய்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் முக்கியமாக நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிற விடயங்கள் இந்த குடல் புற்றுநோய், மார்பக புற்றுநோய் மற்றும் கருப்பை கழுத்து புற்றுநோய் என்று இந்த நோய்களை பற்றிய விடயங்களை பற்றி மட்டுமல்லாது ஸ்கிரீனிங் என்று சொல்லப்படுகிற முன்கூட்டியே பரிசீலித்து பரீட்சித்து பார்க்கிற விடயங்கள், ஆங்கிலத்தில் இன்ட்ரூசிவ் என்று சொல்வார்கள். அதாவது எங்களுக்குள் நுழைந்து செய்வதாக இல்லாமல் இலகுவாக செய்யத்தக்க சில பரிசோதனைகள் இருக்கின்றன. அவை புற்றுநோயின் ஆரம்ப நிலைமையில் இருக்கிற போதே இந்த நோய்களை எங்களுக்கு அடையாளம் காட்டும். அதன் மூலம் இதற்கான பரிகாரம், சிகிச்சை மற்றும் என்ன செய்ய வேண்டும் என்பது பற்றி மருத்துவர்களோடு பேசி ஒரு நடவடிக்கை எடுக்க முடியும். நீங்கள் கேள்விப்பட்டிருக்க கூடும், சிலருக்கு இவ்வளவு நாளும் தெரியாது, திடீரென்று இன்னொரு நோயால் மரணம் அடைந்தார் என்றால் அவர் அதை பற்றி தேடவில்லை அல்லது பார்க்க முற்படவில்லை என்பதும் பொருள். இதில் நிறைய விடயங்கள் இருக்கின்றன. டாக்டர் நாராயணி சொன்னதை போல ஃபால்ஸ் பாசிட்டிவ், ஃபால்ஸ் நெகட்டிவ் என்ற 2 விடயங்களை சொல்வார்கள். சில சந்தர்ப்பங்களில் நோய் இல்லாத போதும் இருப்பதாக காட்டுகிற சில விடயங்களும் இருக்கும். சில இடங்களில் இருக்கிற போதும் இல்லாதாக காட்டுகிற விடயங்கள் இருக்கும். ஆதலால் தான் இல்லை என்று காட்டுவதை நாங்கள் இல்லை என்று நம்பிவிடக் கூடாது. மேலதிக பரிசோதனைகளை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று சொல்லும் அதே வேளையில் இல்லாத போது இருப்பதாக காட்டுகிற சில பரிசோதனைகளும் இருக்கின்றன. அப்படி இருக்கிற போது மருத்துவர்கள் மேலும் அதை ஆராய்ந்து இது ஒரு நோய்க்கான குணங்குறியா அல்லது அந்த பரிசீலனை முறையில் இருக்கிற ஒரு மிக சின்ன ஒரு வீதம் இப்படி ஃபால்ஸ் பாசிட்டிவ் அல்லது ஃபால்ஸ் நெகட்டிவ் காட்டும். அதிலும் அவர்கள் இந்த இல்லாத போதும் இருப்பதாக காட்டுவது சிறப்பு என்ற அடிப்படையில் அதை வைத்திருக்கிறார்கள் என்றால், அப்படி என்றால் தான் யாருமே அந்த இடைவெளிக்குள்ள விழுந்து விட மாட்டார்கள். எல்லோரது நோய்களும் அடையாளம் காணப்படும் என்பது இது இந்த புள்ளி விவரவியல் அடிப்படையில் இலகுவாக புரியத்தக்க ஒரு விடயம். பொதுவான மொழியில் பேசுகிற போது ஒரு ஸ்கிரீனிங் என்று சொல்லப்படுகிற ஒரு பரிசோதனை கிரமமாக செய்வதன் மூலம் நோயின் ஆரம்பத்திலேயே இந்த நோய் அடையாளம் காணப்பட்டு இவை உரிய தீர்வுகளுக்கு செல்ல முடியும். இவை தொட்டாத நோய்கள் என்று சொல்லப்படுகின்றன. அதாவது ஒருவரிடமிருந்து இன்னொருக்கு தொற்றும் நிலைமை இல்லை. ஆனாலும் சில நோய்கள் பாரம்பரியமாக அந்த குடும்ப வழி வரும் நோய்கள் என்பதால் குடும்பத்தில் அந்த நோய்கள் இருந்தால் நிச்சயமாக இவர்கள் அதை அடிக்கடி செய்ய வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அதே வழியில் இதற்கு ஒரு விதி என்று கிடையாது. எல்லோரும் கிரமமாக மருத்துவர்கள் சொல்லுகிற படி செய்வதன் மூலம் இதில் வட்கம் அல்லது ஒரு வலி இருக்கும் என்பதெல்லாம் நோய் வந்த பின்னர் படுகிற சிரமத்துடன் ஒப்பிடுகிற போது மிகவும்
புறக்கணிக்கத்தக்கவை என்ற அடிப்படையில் இந்த மருத்துவர்கள் சொல்லுகிற ஸ்கிரீனிங்கை செய்ய வேண்டும் என்பதுதான் இன்றைய உரையாடலின் நோக்கம் என்பதை மீண்டும் வலியுறுத்தி நாங்கள் மீண்டும் நிகழ்ச்சிக்குள் போகிறோம். எங்களுடன் இணைந்து கொள்பவர்கள் டாக்டர் நாராயணி சுகிதன் மற்றும் டாக்டர் சிவகாமி ஐங்கரன் ஆகியோர். சொல்லுங்கள் நாராயணி. சிலர் நினைப்பார்கள் இந்த கேன்சர் வந்து ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்கும், அதாவது பிரஸ்ட் கேன்சர் எனக்கு வேறண்டா நாங்கள் ஸ்க்ரீனிங் செய்யும் கொண்டு கேட்டால் சிலர் சொல்றது எங்களோட குடும்பத்தில் அப்படி ஒரு இருக்கும் கேன்சர் இதே இல்லை என்று சொல். ஆனால் நீங்கள் பார்த்தீங்களா 10 பேர் எடுத்தா 9 பேர் இந்த பிரஸ்ட் கேன்சர் வந்த ஆக்கள்ல அவைக்கு ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்காது. அப்போ நாங்கள் என்ன சொல்ல வாரோம்டா, உங்களோட ஃபேமிலி ஹிஸ்ட்ரியை மட்டும் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருந்தால் கட்டாயமாக நீங்கள் இந்த ஸ்க்ரீனிங்கை முன்கூட்டியே சிவாமி சொன்னது போல முன்கூட்டியே செய்ய வேண்டும். ஆனால் நீங்கள் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இல்லாமலும் இந்த கேன்சர் அதாவது 90% 10 பேர் எடுத்தால் 9 பேருக்கு ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இல்லாமல் இருப்பதாக தரவுகள் தெரிவிக்கின்றது. எனவே நீங்கள் இந்த ஸ்கிரீனிங்கை நான் சொன்னது போல 20 நிமிடங்கள் ஒவ்வொரு 2 வருடம் 132050 என்ற இலக்கத்துக்கு அழைத்து நீங்கள் பதிவு செய்து இந்த இலவசமாக செய்கின்ற இந்த பரிசோதனையை செய்ய வேண்டும் என்று உங்களை தயவாக கேட்டுக்கொண்டு நாங்கள் அடுத்த பகுதிக்கு போகலாம் நினைக்கின்றேன். இல்லையா சிவகாமி? அடுத்த ஸ்கிரீனிங் செர்வைக்கல் ஸ்கிரீனிங், அதாவது கருப்பை கழுத்து புற்றுநோயை எவ்வாறு கண்டறியலாம், அதனை செய்வதற்குரிய வழிமுறைகள் என்ன என்பதை நாங்கள் இப்பொழுது பார்ப்போம். அதற்கு போவதற்கு முதல் நாங்கள் ஒரு சினாரியோ, அதாவது எங்களிடம் வருகின்ற நோயாளிகள் எவ்வாறு ஒரு தகவலை சொல்ல போகின்றார்கள் அல்லது எப்படி வந்து எங்களிடம் கேட்க போகின்றார்கள், கேள்விகளை கேட்டவர்கள் என்ற அனுபவத்தின் வழியாக அந்த சினாரியோவை சிவாமி சொல்லுங்கள். ஆமாம். இதுல வந்து ஒரு ஸ்ரீலங்கன் ஒரு இமிகிரண்ட் ஒரு ஆள் வந்து ஒரு லேடி ஒரு ஆள், அவருக்கு கிட்டத்தட்ட 42 வயது. அப்ப அவ வந்து அந்த அவன் ஹை ஸ்கூல்ல இருந்து லவ் ஆஃப் அ லைஃப் மேரி பண்ணி ஹஸ்பண்டோட மட்டும் இருந்து ஒரு லேடி ஒரு ஆள். அப்ப அவகிட்ட அவங்களோட ஜிபி இப்படி செர்வைக்கல் ஸ்கிரீனிங் முந்தி பெப்சிமியர்னு சொல்றது, இப்ப சிஎஸ்டி சொல்றது. அப்ப அதை பற்றி கதை கேட்கல. அவ கொஞ்சம் அத தன்னை இப்படி இல்லாம ஒரு தன்னை லைஃப் ஆஃப் லவ் ஆஃப் லைஃப் மேரி பண்ணி ஹஸ்பண்டோட இருந்து வந்த ஒரு ஆளை வந்து இப்படி அப்படி ஒரு கேள்வி நீங்க கேட்டது வந்து ஒரு அவண்ட அந்த அந்த ஒனஸ்ட் இதை வந்து கொஞ்சம் நாங்கள் தண்ட மாதிரி கொஞ்சம் பர்சனலா எடுத்து கொஞ்சம் அப்செட் ஆயிட்டா. ஆனா அந்த அப்படியான கதை அவட மட்டும் இல்ல, அப்படி சில எங்கட ஆக்கள் மைக்ரேட் பண்ணி வந்து இங்க இருக்க ஆக்கள் வந்து அப்படியான சிமிலர் ஸ்டோரிஸ் வந்து நாங்க கேள்விப்பட்டிருக்கிறோம். அவைண்ட ஐடியாஸ் அவைண்ட வந்து செர்வைக்கல் ஸ்கிரீனிங்க பற்றி இருக்கிற ஐடியாஸ் வந்து டிஃப்ரெண்டா இருக்குது. ஆனா அதே டைம்ல நாங்க ஸ்ரீலங்கால இது கேட்கல வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நாங்க மெடிக்கல் சர்டிபிகேட்ல எல்லாம் நாங்க நிறைய பேர் வந்து செர்வைக்கல் கேன்சரோட வந்து அங்க பார்த்திருக்கிறோம். எனக்கு கருப்பை கழுத்து புற்றுநோயோட வந்து நிறைய ஆக்களை வந்து நாங்கள் போட்ஸ்ல பார்த்திருக்கிறோம். பார்க்கல ரொம்ப கஷ்டமா இல்லையா இருக்கும், இந்த சஃபரிங் அந்த அங்க லேட்டா டயக்னோஸ் பண்ண போறதெல்லாம் கஷ்டமா இருக்கும். அப்ப இந்த கன்செப்ட் அப்படி ஒரே ஒரு பார்ட்னரோட இருக்கிற ஒரு ஆளுக்கு கட்டாயம் இந்த ஸ்கிரீனிங் செய்யணுமோ செய்ய தேவையில்லை என்ற கன்செப்ட் வந்து சரியான கன்செப்ட் வந்து இல்லை. அதை நாங்கள் கொஞ்சம் டீட்டெயிலா வந்து நாங்கள் ஒரு கதைக்கணும். அது ஏன்னா இது எங்களை எல்லா ஸ்கிரீனிங்லையும் இந்த ஸ்கிரீனிங் கூட கதைக்க விரும்பாத ஒரு டாபிக்கா தான் இருக்குது ஆஸ்திரேலியாவில. அதுதான் எல்லா இடத்துலயும் இருக்கும்னு நம்புறோம். அதை நாங்கள் கொஞ்சம் உடைச்சு கதைக்கணும்னு சொல்லி நாங்கள் இதுல விரும்புறோம். ஆமாம், சிவாமி சொன்னது போல இந்த செர்வைக்கல் ஸ்கிரீனிங்கை செய்பவர்கள் குறிப்பாக இந்த வால் ஸ்கிரீனிங்கை செய்தாலும் இந்த செர்வைக்கல் ஸ்கிரீனிங்கை செய்கின்ற பெண்களின் எண்ணிக்கை சரியான விதத்தில் குறைவாக இருக்கின்றது. இப்ப நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் சிவாமி சொன்னது போல முந்தி 2017ஆம் ஆண்டு டிசம்பருக்கு முதல் இது பெப்ஸ்மியர் என்று சொல்லப்பட்டது. பெப்ஸ்மியர் என்றால் ஒரு குடும்ப வைத்தியர் என்ன செய்வார், அந்த ஸ்பெக்குலத்தை போட்டு பெண் உறுப்பில் இந்த வஜனா என்று சொல்லப்படுகின்ற ஜோனியினால் அந்த ஸ்பெக்குலத்தை போட்டு ஒரு ஸ்வாப்பை எடுத்து
ஒரு ஸ்லைடில் போட்டு அனுப்புவது தான் இந்த பெப்ஸ்மியர், அதான் சிமிய பண்றது, ஸ்லைடில் சிமிய பண்றபடியே தான் அந்த பெப்ஸ்மியர் என்று சொன்னது. அது இப்பொழுது நடைமுறையில் இல்லை. இப்பொழுது நாங்கள் செய்வதை செர்வைக்கல் ஸ்கிரீனிங் என்று சொல்லுகின்றோம். இப்போ சிவகாமி சொன்னது போல என்னிடமும் பலர் வந்து இதை சொல்லுகின்றனர். நாங்கள் எங்களுடைய கணவரை விட வேறு ஒருவரிடமும் நாங்கள் அவரிடம் படுக்கவில்லை என்றபடியால் நாங்கள் இந்த 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 ஸ்கிரீனிங்கை ஏன் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்கள் கேட்கின்றார்கள். உங்களுக்கு தெரியும், இந்த 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 செர்வைக்கல் ஸ்கிரீனிங் வந்து ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் என்று சொல்லப்படுகின்ற HPV என்று சொல்லப்படுகின்ற இந்த வைரஸ் தொற்றினால் தான் ஏற்படுகின்றது என்று ஆராய்ச்சிகள் சொல்லுகின்றது. அப்ப இந்த வைரஸ் என்னென்று வருகின்றது, அது எப்படி நாங்கள் அதனை கண்டுபிடிக்கலாம்? இப்பொழுது இருக்கின்ற இந்த செர்வைக்கல் ஸ்கிரீனிங் டெஸ்ட் வந்து இந்த HPV வைரஸை கண்டுபிடிப்பதாகத்தான் இந்த டெஸ்ட் இருக்கின்றது. முந்தி நான் சொன்னேன், பெப்ஸ்மியர் என்று சொல்வது கலங்களில் ஏற்படுகின்ற மாற்றத்தை கண்டுபிடிப்பதுதான் அந்த அந்த ஸ்கிரீனிங் டெஸ்டாக இருந்தது. இப்பொழுது ஒரு படி மேலே போய் இந்த HPV வைரஸை கண்டுபிடிப்பதாக இந்த செர்வைக்கல் ஸ்கிரீனிங் டெஸ்ட் இருக்கின்றது. அப்ப நாங்கள் ஒரு ஆளுக்கு இந்த HPV வைரஸ் தொற்று இருக்கின்ற இந்த செர்வைக்கல் ஸ்கிரீனிங் எப்படி செய்வது என்பதை சிவகாமி சொல்வார். அதற்கு முதல் இந்த ஒரு வைரஸ் இருக்கின்ற கண்டுபிடித்தால் அந்த வைரஸ் 10, 12, 15 வருடங்கள் ஆகும் அந்த கலங்களில் மாற்றங்களை, அதாவது உங்களுடைய கருப்பை கழுத்தில் இருக்கின்ற கலங்களில் மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கு. அதிலிருந்து இன்னொரு 10 வருடங்கள் எடுக்கும் அது கேன்சராக மாறுவதற்கு. அப்பொழுது நான் என்ன சொல்ல வருகின்றேன் என்றால், நீங்கள் ஒரு ஆளுக்கு இந்த செர்வைக்கல் ஸ்கிரீனிங் பாசிட்டிவ் அல்லது HPV வைரஸ் கண்டுபிடித்தது என்று சொன்னால் அது அவர்களுக்கு கேன்சர் வந்துவிட்டது என்று அர்த்தம் இல்லை. அவர்களுக்கு ஒரு 25-30 வருடங்களுக்கு பின்புதான் அந்த வைரஸை நாங்கள் குணப்படுத்தாமல் விட்டால் அவர்களுக்கு கேன்சர் வருவதற்குரிய வாய்ப்பு இருக்கின்றது. எனவே இந்த ஸ்கிரீனிங், அதாவது செர்வைக்கல் ஸ்கிரீனிங் என்பது 25 வயதில் இருந்து நாங்கள் அதனை செய்ய தொடங்குகின்றோம். ஒவ்வொரு 5 வருடத்துக்கு ஒரு முறை செய்தால் போதும். முந்தி நாங்கள் அதை 2 வருடத்துக்கு ஒருக்கா தான் இந்த பெப்ஸ்மியரை செய்தாங்க. ஏனென்றால் அதில் நாங்கள் கலங்களைத்தான் பார்த்தோம். அதற்கு ஒருபடி மேலே போய்த்தான் இப்பொழுது நாங்கள் இந்த HPV வைரஸை கண்டுபிடிக்கின்றோம். அப்பொழுது நாங்கள் அதனை 5 வருடத்துக்கு ஒரு முறை செய்தாலே போதுமானதாக இருக்கின்றது. எனவே இதை எப்படி செய்யலாம், இப்பொழுது என்ன அதில் வேறும் என்ன முன்னேற்றங்கள் வந்திருக்கின்றது என்று சிவாமி சொல்லுங்கள். ஸோ இதுல வந்து செல்ஃப் டெஸ்ட் வந்திருக்குது. இப்ப நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இப்ப நிறைய நாங்கள் அட்வர்டைஸ் பண்ணி எல்லாம் போய் கொண்டிருக்குது. அப்ப டாக்டர் நலாயினி சொன்ன மாதிரி இப்ப ஆஸ்திரேலியால வந்து வேக்சின் போட தோங்கிட்டோம். ஸ்கூல் ஏஜ்ல வந்து வேக்சின். அப்ப அந்த வேக்சின் வந்து 90% செர்வைக்கல் கேன்சரை வந்து ப்ரிவென்ட் பண்ணுது. அப்ப வேக்சின் அந்த வைரஸுக்கு எகெயின்ஸ்டா ஆக்ட் பண்றபடியா அந்த கேன்சர் வார அந்த வாய்ப்பு வந்து சரியான குறைவா வந்து போகுது, 90% குறைக்குது. அப்ப அது இன்னும் வந்து ஃபியூச்சர்ல எங்களோட எதிர்காலத்துல வந்து எங்களோட செர்வைக்கல் ஸ்கிரீனிங்கோட தேவைகள் வந்து டிஃப்ரெண்டா மாறும். அந்த நிறைய பாப்புலேஷன் வேக்சின் போட்டு வேலைக்கல. ஆனா நாங்கள் இப்ப அன்றாடம் கதை கேட்கல, ஸ்பெஷலி எங்களுடைய ஆட்களுக்கு கதை கேட்கல. எங்களுடைய ஆட்கள் ஸ்ரீலங்கால வந்த ஆட்களுக்கு வந்து வேக்சின் இல்ல, வேக்சின் போடப்படையில. ஆனா அதுல நல்ல விஷயம் என்னன்னா, ரிஸ்க் வந்து ரிலேட்டிவ்லி குறைவு, மற்ற ஆட்களோட கம்பேர் பண்ணிக்கல குறைவு. ஏனெண்டா சிங்கிள் பார்ட்னர்ஸ் இருக்கிற ஆட்களுக்கு குறைவா இருக்கும். ஆனா அவைண்ட வாழ்க்கையில அவைக்கு செவிக்ஸ் இருந்தா, அதாவது கருப்பை கழுத்து இருக்கிற எல்லா பெண்களும் வாழ்க்கையில ஒரு தடையாவது வந்து யாரோ ஒரு ஹஸ்பண்டோட பார்ட்னரோட வந்து ஒரு தடையாவது இருந்தா கூட அவைக்கு வந்து வாரதுக்கான இன்ஃபெக்ஷன் வந்து கேன்சர் வாரதுக்கான சான்ஸ் இருக்கு. அப்ப யாருக்கு செய்யணும்னா, அந்த கருப்பை கழுத்து இருக்கிறார்கள், செவிக்ஸ் இருக்கிறார்கள் எல்லாரும் செக்ஷுவலி வந்து ஒரு தடையாவது வந்து ஆக்டிவா இருந்தாக்கள் வந்து கட்டாயம் செய்யணும். இதுல செல்ஃப் ஸ்கிரீனிங் என்றது அது சரியான ஒரு சிம்பிளான ஒரு விஷயம். அதுல வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி செய்யணும் வந்து எல்லா படம் எல்லாம் போட்டு ஒரு சின்ன ஒரு எல்லா ஒரு ஸ்வாப் கொண்டு வரும். அதுல ஒவ்வொரு படத்துல ஒவ்வொரு ஸ்டெப்பாக சொல்லி இருப்பினோம், ஒரு பிரச்சனையுமே இல்லை. நீங்க ஜிபிட்ட வந்து ஒரு ரிக்வெஸ்ட் மட்டும் தான் வேணும், நீங்கள் அதை அனுப்புறதுக்கு. உங்களுக்கு டவுட்னா நீங்க ஜிபிட்ட முதலாவது எங்கள்கிட்ட பேஷண்ட் வந்து ஃபர்ஸ்ட் டைம் செய்யல வந்து ஜிபி சென்டர்லயே வந்து எங்களோட சேர்ந்து செய்வினோம். நெக்ஸ்ட் டைம் அவைக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும் கூட செய்யறது.
சில பேர் வந்து நாங்கள் அதை எப்படி செய்யறேன்னு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி விட்டா வீடியோஸ் இருக்குது, அதை காட்டினா வந்து அவைய வீட்டை போய் செய்வினோம். இப்ப நாங்கள் ஒரு ஸ்டார்ட் பண்ணி செல்ஃப் ஸ்கிரீனிங் ஸ்டார்ட் பண்ணி அந்த காலகட்டத்துல இருக்கேக்கல உங்களுக்கு ஜிபியோட நீங்க கதைச்சிட்டு அவைய ஜிபியை கேட்டு எப்படி செய்யறேன்னு கேட்டு அந்த போட்டோஸை பார்த்துட்டு அதை வந்து விளங்கி கொண்டு நீங்க வீட்டை போய் செய்யலாம். அல்லது உங்களுக்கு கஷ்டமா இருந்தா ஜிபிடிஎஸ்ஏ வந்து அவைக்கு முன்னாலே நீங்க வந்து செய்து கொள்ளலாம். இது வந்து எங்களுக்கு செல்ஃப் ஸ்கிரீனிங் சில சில நடைமுறைகளுக்கு நாங்களுக்கு உதாரணமாக முதல் எங்களை சர்வைக்கல் ஸ்கிரீனிங் எல்லாம் நெகட்டிவா வந்த ஆக்களுக்கு ரிஸ்க் இல்லாத ஆக்களுக்கு தான் இப்ப ரெக்கமெண்டேஷன்ல இருக்குது செல்ஃபா செய்யறது. முதல்ல உங்களுக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் அந்த டாக்டர் நலாயினி சொன்ன அந்த வைரல் இன்ஃபெக்ஷன் இருந்திருந்தா அல்லது ஏதாவது சர்விக்ஸ்ல முந்தி சேஞ்சஸ் இருக்குன்னு சொல்லி நாங்க சொல்லுவோம் CIN 1 2 3 சொல்லி, அப்படி ஏதாவது முதல் செய்த டெஸ்ட்கள்ல இருந்திருந்தா உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்டான வேற கைட்லைன்ஸ் வேற ப்ரோட்டோகால் வந்து நாங்க செய்வோம். அதை வந்து நாங்கள் அவைக்கு தான் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம். இப்போ ஒவ்வொருத்தருக்கும் அவைன்ற பழைய ஹிஸ்டரி ரிஸ்க் ஃபேக்டரோட பார்த்து நாங்கள் வந்து அதை செய்து கொள்வோம். இப்ப சிசுவாமி சொன்னது போல நீங்கள் எந்த சந்தர்ப்பத்திலாவது ஒரு தரமாவது உடலுறவு வைத்திருந்தால் அது ஆரென்றாலும் பிரச்சனை இல்லை. அது நீங்கள் உடலுறவு ஆண் ஒருவருடன் வைத்திருந்தால் ஒருக்காத்தனம் செய்திருந்தால் கூட இந்த டெஸ்டை நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்றீர்கள். அப்படித்தானே சிவகாமி? அதே நேரம் நீங்கள் சில வேளை உங்களுக்கு அதிக குருதி போக்கு அப்படியே பிரச்சனைகள் வந்து நீங்கள் உங்களுடைய கற்பப்பை கழுத்துடன் கட்டப்பட்டிருந்தால் வழிய மற்ற எல்லோரும் இந்த பரிசோதனையை செய்ய வேண்டும் இல்லையா சிவகாமி? ஆமா. இதுல டாக்டர் நலாயினி இதுல ஒன்று ஆட் பண்ண விரும்புறேன். சில பேர் வந்து இது எங்களுக்கு ப்ராக்டிக்கலா வர பேஷண்ட்ஸோட வர டிஸ்கஷன்ஸ் அப்படியே சொல்றேன். இப்ப சில பேர் வந்து சொல்லுவீங்கன்னா நாங்க 5 வருஷமா வந்து ஹஸ்பண்டோட இல்ல அல்லது அன்பார்ச்சுனேட்லி ஹஸ்பண்ட் இறந்துட்டார். அப்ப அது அந்த டைம்ல வந்து இது கொஞ்சம் ஒரு சென்சிட்டிவான விஷயம் அதை அக்செப்ட் பண்றது. இது வந்து அவ 5 வருஷம் செக்ஷுவலி ஆக்டிவ் இல்ல 1 வருஷம் ஆக்டிவ் இல்லைன்றது வந்து அங்க பிரச்சனை இல்ல. நீங்க சொன்ன மாதிரி அவ வாழ்க்கையில எப்பாவது ஒரு காலாவது ஆக்டிவா இருந்தாலும் அவைக்கு இப்ப தற்சமயம் சர்விக்ஸ் இருந்தா அவ கட்டாயம் இந்த கைட்லைன் இந்த ஸ்கிரீனிங்கை வந்து ஃபாலோ பண்ணணும். ஓகே சிவாமி, இப்பொழுது உங்களுக்கு ஒரு ஆள் HPV பாசிட்டிவ், அதாவது பாசிட்டிவ் அண்ட் HPV 16 18 இந்த சப்டைப்ஸ் தான் கூடுதலாக இந்த சர்வைக்கல் கேன்சரை உருவாக்குகின்றது. அதை விட நாங்கள் மற்றது சொல்லுவோம் HPV 16 18 அதர். அப்ப நீங்கள் ஒரு ஆளுக்கு HPV 16, இப்ப நீங்கள் உங்களிடம் வந்த ஒருவரை நீங்கள் ஒரு மாதிரி மனத்தை மாற்றி செல்ஃப் கலெக்ஷன் செய்ய சொல்லி, இப்ப நீங்கள் செல்ஃப் கலெக்ஷன் எல்லாருக்கும் நீங்கள் செல்ஃப் கலெக்ஷன் செய்ய நாங்கள் ஊக்கப்படுத்தலாம். செய்யாதவர்களை நாங்கள் ஊக்கப்படுத்தி அதை செய்ய சொல்லலாம். என்னடா பலர் வந்து சொல்லுவார்கள், நான் இன்றைக்கு ரெடி இல்லை, நான் இன்றைக்கு வடிவா பெரிய இல்லை, நான் இப்பதான் வேலையாள வரேன் எல்லாம் கிளீன் இல்லை அப்படி என்று கணக்க சாட்டுகள் சொல்லுவார்கள் செய்யாம விடுவதற்கு. ஆனால் இதண்டா நீங்கள் இப்பவே செய்யுங்க இந்தாங்கோ என்று சொல்லி உடனே கொடுத்தா நான் எத்தனையோ பேருக்கு இந்த செல்ஃப் கலெக்ஷன் வந்த பின்பு பலர் என்னிடம் இந்த சர்வைக்கல் ஸ்கிரீனிங்கை செய்திருக்கின்றார்கள். அப்ப நாங்கள் இப்படி ஒரு ஆளை செய்து அவர்களுக்கு பாசிட்டிவ் வந்து விட்டது. ஆனால் அவருக்கு ஒருவித சிம்டமும் இல்லை. இப்ப நாங்கள் சர்வைக்கல் கேன்சர் வந்தால், அதாவது கருப்பைக்கல் புற்றுநோய் வந்தால் என்னென்ன குணங்குறிகள் இருப்பதென்றதை நாங்கள் பார்ப்பதற்கு முன்பு ஒருவருக்கு பாசிட்டிவ் வந்து விட்டது, ஆனால் அவருக்கு ஒரு குணங்குறியும் இல்லை என்றால் என்ன செய்வீர்கள்? இதுல வந்து இப்ப செல்ஃப் கலெக்ட் சாம்பிள் அவர்களா செய்யறதானே, அப்ப அவைக்கு இந்த செல்ஸ வந்து எடுக்கலாது. அப்ப எங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் லெவல் அவ செல்லுல வந்து ஏதாவது சேஞ்ச் இருக்கும்னு சொல்லி பார்க்கணும். இல்லதான் டாக்டர் லாயினி. அப்ப செல்ஃப்ல பார்க்கணும்னா நாங்க வந்து இப்ப இங்க நாங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்க ஸ்பெக்குலம் ஸ்பெக்குலம்னா அதை எங்கட கருப்பை கழுத்தை வந்து பார்ப்பதற்காக ஸ்பெக்குலம் போட்டு அதுல நாங்க செல்லோட வந்து நாங்கள் எடுத்து நாங்கள் அதை அனுப்புவோம். ஆனா இப்ப அவைக்கு ஹை ரிஸ்க், இப்ப மோர் தேன் 2 வைரஸ் பாசிட்டிவ், ஹை ரிஸ்க் கனகாலம் செய்யல அல்லது எங்களுக்கு ஏதாவது நாங்கள் ஸ்பெக்குலம் போட்டு எங்கட கண்ணால பார்க்கல ஏதாவது வந்து ஒரு வித்தியாசங்கள் தெரிஞ்சா
நாங்கள் வெற்றுக்கண்ணா தான் பார்க்க போறோம். வித்தியாசங்கள் தெரிஞ்சா வந்து நாங்க நெக்ஸ்ட் லெவல் அங்க கிளினிக்கு வந்து நாங்க ரெஃபர் பண்ணுவோம். அப்ப அவ என்ன செய்யணும்னா அவ அந்த ஒரு கோல்போஸ்கோபின்னு சொல்றது அவ வந்து கிட்ட ஃபோக்கஸ் பண்ணி அதுக்கு நெக்ஸ்ட் லெவல் இதுக்கு வந்து அவ வந்து பார்த்து கொள்ளலாம். அதை டாக்டர்ஸ் வந்து நெக்ஸ்ட் லெவல்ல வந்து கைனகாலஜிஸ்ட் வந்து அவ நெக்ஸ்ட் லெவலுக்கு நாங்க செய்யலாம். ஆனா இப்ப என்ன ஹோல் ஐடியா வந்து என்னன்னா அட்லீஸ்ட் நாங்கள் செல்ஃப் செய்தாவது அந்த இன்ஃபெக்ஷன் இருக்கான்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை வந்து கண்டுபிடிக்கணும். ஆமாம். இப்ப நாங்கள் குடும்ப வைத்தியர் என்ற முறையில் நான் சொன்னேன் பெறமுன் காப்போம் என்பதுதான் எங்களுடைய தாரக மந்திரம். என்றபடியால் நாங்கள் இப்படி ஒருவரை செல்ஃப் கலெக்ஷன் மூலம் அது நீங்கள் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இந்த கோவிடுக்கு ஸ்வாப் எடுத்தது. அதை நீங்கள் என்ன செய்வீங்கள், அந்த ஸ்வாப் எடுக்கிறது அதே மாதிரி அதை நீங்கள் மூக்குக்கும் தொண்டிலையும் மூக்கிலையும் விட்டு எடுக்கிறது போல இது உங்களுடைய பெண் உறுப்பு பகுதியில் உங்களுடைய வஜைனா அதாவது ஜோனி உள் இதை செலுத்தி இந்த ஸ்வாப்பை செலுத்தி அதில் ஒரு ரெட் மார்க் இருக்கின்றது. அந்த ஸ்வாப் எடுக்கிற தடியில் பார்த்தீர்கள் என்றால் ஒரு மார்க் இருக்கின்றது. அது வரைக்கும் நீங்கள் உட்செலுத்தலாம். அப்போ அது சர்விக்ஸ் அந்த அவட தடி வரைக்கும் போகும் என்றால் அது அதன் அர்த்தம் அது சர்விக்ஸ் அதாவது கருப்பை கழுத்து வரைக்கும் போகின்றது என்று. எனவே நீங்கள் அந்த ஸ்வாப்பை எடுத்து அந்த இருக்கின்ற அந்த குழாய்க்குள் போட்டுவிட்டு நீங்கள் அதனை உங்களுடைய லேபில் அங்கே அதாவது உங்களுடைய குடும்ப வைத்திய நிலையத்தில் கொடுப்பது அவ்வளவுதான் நீங்கள் செய்ய வேண்டியது. இது எவ்வளவு இலகுவாக நீங்கள் ஒரு செலவும் இல்லை. மெடிக்கேர் இதுக்கு பண்ணுகின்றது. 5 வருடத்துக்கு ஒரு முறை தான் செய்ய வேண்டும். சிவகாமி சொன்னது போல அதில் பாசிட்டிவ் வந்தது என்றால் நாங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும். நாங்களாக அதை செய்து போட்டு அதிலேயும் பிரச்சனை அதாவது பாசிட்டிவ் இருக்கின்றால் நாங்கள் பெண் நோயியல் நிபுணர் அதாவது கைனகாலஜிஸ்டிடம் நாங்கள் அனுப்புவோம் ஃபர்தர் டெஸ்டிங் செய்வதற்கு. ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வைத்திருக்க வேண்டும், இது பாசிட்டிவ் என்றால் கேன்சர் என்று அர்த்தம் இல்லை. இந்த ஸ்கிரீனிங் டெஸ்ட் எல்லாம் அப்படித்தான், பாசிட்டிவ் என்றால் கேன்சர் என்ற அர்த்தம் இல்லை. அதற்கு எவ்வளவோ காலம் எடுக்கும் கேன்சராக அது மாறுவதற்கு. எனவே பயப்படாமல் நீங்கள் உங்கள் குடும்ப வைத்தியரிடம் சென்று நீங்கள் செய்யாவிட்டால் இன்று வரை செய்யாமல் இருந்தால் இந்த 3 வகை ஸ்கிரீனிங்கையும் கட்டாயமாக நீங்கள் செய்து உங்கள் இந்த உயிர்கொல்லி நோய்களில் இருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற செய்தியை இன்று தெரிவித்துக் கொண்டு நான் இருக்கின்றேன். நேரம் நெருங்கி கொண்டு வருகின்றது. ஒரு விஷயம் இப்ப இதுல வந்து இப்ப கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள் வந்து ஒரு சிக்னிபிகன்ட் நம்பர்ஸ் நீங்க ஆஸ்திரேலியாவில இருந்து வெளியில இருந்து கேட்கலாம், ஆஸ்திரேலியா விட்டு வெளியில இருந்து கேட்கலாம். இங்க ஆஸ்திரேலியால வந்து இது ஃப்ரீயா ஸ்கிரீனிங் இருந்தாலும் வெளிநாடுகள்லையும் இந்த சோதனைகள் எல்லாம் இருக்குது. உங்களுக்கு மேபி காசு கொடுக்க வேண்டி வரும், ஆனா இந்த சோதனைகள் எல்லாம் இருக்குது. இப்ப உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா நீங்கள் உங்களோட டாக்டர்ஸ் கிட்ட கேட்டு இந்த சோதனைகளை வந்து வெளிநாட்டிலையும் செய்து கொள்ளலாம். ஆஸ்திரேலியால வந்து இது ஃப்ரீ. ஆமாம். நாங்கள் இந்த கலந்துரையாடலில் வரமுன் காப்போம் என்ற செய்தியை எமது இந்த தாயக நேயர்களுக்கு தெரிவித்து நீங்கள் செய்யாவிடில் தயவு செய்து உங்களுடைய சகோதரர்கள் அல்லது உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் அல்லது உங்களுக்கு தெரிந்தவர்கள் நண்பர்கள் ஆறாக இருந்தாலும் நீங்கள் அவர்களுடன் கலந்துரையாடும் பொழுது இந்த செய்தியை எடுத்து சென்று சொல்லுங்கள். எல்லா விஷயமும் செய்வது இங்கு ஈஸி, ஒன்றும் காசு செலவழிக்க தேவையில்லை. ஆஸ்திரேலியாவை பொறுத்தவரையில் சிவகாமி சொன்னது போல தயவு செய்து நீங்கள் செய்து இந்த சோதனைகளை செய்வதன் மூலம் அதுவும் நான் சொன்னேன் முதலே இந்த cervical கருப்பை கழுத்து புற்றுநோயை கண்டுபிடிக்கிற cervical ஸ்கிரீனிங் வந்து 5 வருடத்துக்கு ஒரு முறை மற்றும் இந்த மெமோகிராம் என்று சொல்லப்படுகின்ற மார்பக புற்றுநோயை கண்டுபிடிப்பதற்கு 2 வருடத்துக்கு ஒரு முறை, அதனை விட இந்த பவல் ஸ்கிரீனிங்கும் 2 வருடத்துக்கு ஒரு முறை. இதனை செய்வதன் மூலம் இந்த உயிர்கொல்லி நோய்களிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம் என்ற செய்தியை தெரிவித்து இந்த சந்தர்ப்பத்திற்கு வந்து இன்க்ளூட் பண்ணலாம் ஒரு சின்ன மெசேஜ். 50th பர்த்டே செலிப்ரேஷன் இப்ப ஒரு ட்ரெண்டிங்ல இருக்கு தானே, அதுல கொஞ்சம் இதுல இன்க்ளூட் பண்ணி டிஸ்கஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஆமாம், நல்ல செய்தி. இந்த சந்தர்ப்பத்திற்கு தாயகம் நேயர்களுக்கும் நன்றியை தெரிவித்து டாக்டர் பாலா விக்னேஸ்வரன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறலாம் என்று நினைக்கின்றேன். இல்லையா சிவகாமி? தேங்க்யூ நலாயினி அக்கா. தேங்க்யூ பாலா அண்ணா. சொல்லுங்கள். இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருந்த எங்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மருத்துவ வைத்தியர்களுக்கு எங்கள் அன்பையும் நன்றியையும் சொல்கிறோம். வருமுன் காப்போம் என்பது
அவர்களது மந்திரம் எல்லோருக்கும் எல்லா விடயங்களிலும் இருக்க வேண்டிய மந்திரம். அந்த வகையில் புற்றுநோய், கொடிய நோய்கள் பல இருந்தாலும் கூட இந்த தொட்டாத நோய்களான, குறிப்பாக முன்கூட்டியே பரிசீலிக்கத்தக்க தொட்டாத நோய்களான புற்றுநோய்களின் சில அம்சங்களை இன்று தொடுவோம் என்று நினைத்தோம். அந்த வகையில் குடல் புற்றுநோய், மார்பக புற்றுநோய், கருப்பை கழுத்து புற்றுநோய் என்று 3 அம்சங்களை இன்று தொட்டிருந்தோம். நீண்ட விளக்கங்களை அளித்த டாக்டர் நலாயினி சுயதன் மற்றும் டாக்டர் சிவகாமி ஐங்கரன் இருவருக்கும் எங்கள் அன்பை, நன்றியை, வாழ்த்தை, வணக்கத்தை சொல்லுகிறோம். இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் மருத்துவர்களே. மிக்க நன்றி. வணக்கம். நன்றி. வணக்கம்.